ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணு இல்லை, அவனுக்கு அவன் மேலே காதல் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். அப்போதானே தாம்பத்தியம்ங்கிறது சாத்தியம். நீ அப்பா அம்மாவை மிரட்டுற மாதிரி தடன்னு சத்தம் போடுற. எங்கள் அண்ணி பாரு, காலையில் எழுந்திரிச்சு யார் யாருக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, ஏன் நீ உங்கள் அண்ணியை வச்சுக்கிறியா? இல்லை மேடம், அவள் என்னை மனுஷனாகவே மதிக்கலை. எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 6 மாதம் ஆச்சு. எங்களுக்குள்ள தாம்பத்தியம் கிடையாது. நீங்கள் கிளப்பில் தண்ணி போடும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு தனக்கு நெருக்கமான ஒரு ஆணு கிட்ட அதெல்லாம் நடந்துக்கக்கூடும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அதனால் வி வாண்ட் டு ஃபைல் தட், அப்ஜெக்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துட்டா சார், பயந்துட்டா. அந்த பொண்ணுடைய அம்மா டபால்னு என் காலில் விழுகிறதுக்கு வந்துடுச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி காட்டினா பாருங்கள், அந்த அம்மா தலையை குந்துருச்சு, எனக்கு எதுவுமே வேண்டாமா. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது தன் பொண்ணு தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு தெரியுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் பிருத்திவி. நீங்கள் தான் சொல்லுங்க. இந்த வாரம் போன வாரம் நம்ம ஒரு பெண்ணுடைய சுயமரியாதையை பற்றி பேசணும். இந்த வாரம் ஒரு ஆணுடைய சுயமரியாதையை பற்றி பேசணும். சூப்பர் மேடம். இவர் பேர் அக்ஷய். இவர் வாழ்கிறது சென்னையில். இவங்க பொண்ணு பார்த்தது, செலக்ட் பண்ணி வந்ததெல்லாம் பெங்களூரில் இருந்து. சரியா? கல்யாணம் பண்ணும்போது நம்பிக்கையோடு தான் எல்லோருமே கல்யாணம் பண்ணுறோம். என்ன தான் விசாரித்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு போவோம், அவங்க குடும்பம் எப்படி, எத்தனை பசங்க, என்ன வருமானம், இந்த பையன் எப்படி, தண்ணி கண்ணி போடுவானா, சோஷியல் ட்ரிங்கர், இப்போவா இருந்தால் சோஷியல் ட்ரிங்கர் தானே, அதுக்கு மேலே இல்லையே, குடிகாரன் இல்லையே, இந்த மாதிரியான விஷயங்கள். பையன் நல்லவனா ஒழுக்கமா, இவ்வளவு தான் கேட்போம். அதுக்கு மேலே யாரும் பார்க்கறது கிடையாது. அதே தான் பெண்களுக்கும். அதையும் சொல்கிறாங்க மேம், பையன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவும் கிடையாது, எப்போயாச்சும் கஞ்சா அடிப்பான் அப்படிலாம், அந்த மாதிரி வீடியோலாம். என்ன நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களா, எப்போவாச்சும் கஞ்சாவா, அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, தண்ணி போடுவோம், இப்படி ஏதாவது ஒன்று அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அக்ஷயை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், மரியாதைக்குரிய ஒரு குடும்பம். அவங்க அப்பாவுக்கு அந்த சமூக மக்களிடையே நம்ம ஹிந்து, முஸ்லீம், கிறித்துவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஜைன சமூகம் அல்லது சௌராஷ்டிரிய சமூகம் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சமூகத்தை சேர்ந்தவ ஆட்கள். ஸோ மரியாதை உள்ள குடும்பம். எனவே பொண்ணு பார்க்கும்போது நல்ல பொண்ணா என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் பொதுவாகவே பெங்களூர் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் நாகரிகம் அதிகமாக இருக்கிற பெண்களாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த வழக்கு நடந்து 2007 நடந்த வழக்கு. எனக்கு 2 வயசு இருக்கும் பொண்ணு. உங்களுக்கு 2 வயசா? சரி, உங்கள் வயசெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் போங்க. அப்புறம் என்னாச்சு, போய் பார்க்குறாங்க. சரி, 4 பேர் சொல்கிறாங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. 2 பேரும் சமமாக பிரித்து கல்யாணம் பண்ணினாங்க. அதாவது 50% நீங்கள் செலவு, 50% நாங்கள் செலவு, ஒருத்தர் கையை கடிக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு ஒரு நல்ல தர்ம சிந்தனையோடு அந்த மாதிரி பண்ணினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணு இல்லை, ஒரு ராட்சசியை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்லேயே பேசுகிறதே ஒரு அதிகார குரல் தான். என்ன, வாட் ஹேப்பன் டு மை காஃபி? காஃபி வராதா உங்கள் வீட்டில்? இது நம்ம வீடு. யூ நீட் டு கெட் இன் சைட் தி கிச்சன். முடிஞ்சால் காஃபி போட்டு கொடு, இல்லை அங்கே வேலை யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு காஃபி வாங்கி கொடு. நான் இருக்கு, வை ஷுட் ஐ கோ? நார்மலி என்னுடைய சோஃபாவுக்கு வரும் எங்கள் வீட்டில் எல்லாம். அது உங்கள் வீடு. இது அப்படி இல்லை, பெரியவங்க இருக்காங்க, இங்கே ஒரு மரியாதை இருக்குது. பெரியவங்களுக்கு முன்னாடி நாங்கள் கால் மேலே கால் போட்டு கூட நாங்கள் உட்கார மாட்டோம். மருமகள்கள் யாரும் அந்த பக்கம் நடமாட மாட்டாங்க. ஆனால் அதே மருமகள்களை தன்னுடைய ஒரு மகள் போல் பார்த்துக்கக்கூடிய மாமனார் மாமியாராக தான் இவங்க இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு இடத்துல வரும்போது நீ உன்னுடைய டோன் டவுன் பண்ணிக்கோ, நீ சும்மா கத்துறதெல்லாம் வச்சுக்காத. ஆரம்பிச்சிட்டாப்பா இவன், நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு. இவ கத்த ஆரம்பித்த உடனே இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருமே இப்படி கத்துனது இல்லையா, அந்த பெரியவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. உடனே ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, என்ன இப்படி பேசுகிறா
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட மருமகளை கொஞ்சம் அமைதியாக பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. அவர் பார்த்தாரு, ஐயோ குடும்பமான கப்பல் ஏறிடும் போல இருக்குதே அப்படி. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்குள்ள அந்த சமூகத்துக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கும். மூத்தவங்கள் அல்லது வயசில் பெரியவங்களாக இருக்கவங்க வரும்போது இந்த முக்காட்டை இப்படி இழுத்து விட்டுப்பாங்க லேசாக. இது முக்காடு போடாத பொண்ணு, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். அது அவளுடைய கலாச்சாரம், அவங்க பெங்களூரில் வளர்ந்ததுனால அப்படி இருக்கலாம். அப்போது அதுதான் முதல்ல அவங்களுக்கு தோணுது, ஏன் இவ்வளோ மரியாதை இல்லாமல் இருக்கா. அப்புறம் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறா, கால் மேலே கால் போட்டுக்கிறா. இந்த சமூகத்தில் இந்த வருஷத்தில் இப்போ நான் பேசும்போது கால் மேலே கால் போட்டால் என்ன தப்பு, சோஃபாவில் உட்காந்தா என்ன தப்பு. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப காலத்துக்கு நான், நீங்கள் 2 வயசு குழந்தையாக இருந்த போது. சிரிப்பேனப்பா, இது ஒரு பெரிய சாதனை 2 வயசு. ஆமாம் சரி, அதனால் என்ன இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், நாங்கள் மாமனார் இருந்துட்டு மாமியாராக இருந்துட்டு ரொம்ப பேச முடியாது, நீ சொல்லி உன் பொண்டாட்டியே கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, இவனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது. அப்போ அவன் சொல்கிறா, நீ ஒருத்தி தான் இந்த வீட்டில் இப்படி கத்தி பேசுகிற பாரு, எங்கள் அண்ணி இருக்காங்க, ஒரு நாள் அவங்க சத்தம் போட்டு நீ பார்த்துருக்குறியா, பாதி நாள் அங்கே போயிடுற, நான் பெங்களூர் போயிடுவேன், மாதத்துக்கு 2 தடவை போகிறேன், திரும்ப இங்கே வந்து இதை சத்தம் போடுறேன். அவங்களும் இதே குடும்பத்தில் இருக்காங்க, தன்னால் முடிஞ்ச வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு ஒரு 65 வயசு 67 வயசு இருக்கும், அவங்க இன்றைக்கும் கிச்சனில் போயிட்டு சப்பாத்தி தேய்க்கிறாங்க, இல்லை பொட்டேட்டோஸ் பண்ணுறாங்க. அப்போ நீயும் அவங்களோட சேர்ந்து செய்ய, நீ எனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஐ நோ வாட் டு டூ அப்படிங்கிறா. அதோடு மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சமையக்காரியை வைங்க, நான் இங்கே சமையக்காரியாக வரல, உனக்கு நான் பொண்டாட்டியாக மட்டும்தான் வந்திருக்கேன், அதனால் நீ அது சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறதுனா பேசணும். ஒரு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கணவனாக நடக்கிறதுக்கே அவனுக்கு அவன் மேலே காதல் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், அப்போ தானே வந்து தாம்பத்தியம்ங்கிறது சாத்தியம். நீ அப்பா அம்மாவை மிரட்டுற மாதிரி தடன்னு சத்தம் போடுற, கால் மேலே கால் போட்டு உட்கார்ற. இந்த வீடுங்கிறது ஒரு வித்தியாசமான டைப்பான ஒரு குடும்பம். இதெல்லாம் தெரிஞ்சு தானே உங்கள் அப்பா அம்மா எல்லாம் கல்யாணத்துக்கு எடுத்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இருந்த ஒரு அத்தை ஒருத்தர் இருந்தாங்க. அந்த அத்தை வந்து இவங்க அப்பா கிட்ட பேசி, என்ன கொஞ்சம் அதிர்ந்து பேசுகிறா, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, இந்த மாதிரி முட்டாக்க கூட இழுத்து விட்டு மாட்டேங்கிறா, இல்லை அவள் இங்கே படித்தவோ காலேஜிலலாம் படித்தவோ அந்த மாதிரி நாகரிகம் பரவாயில்ல, அந்த தலையில் அந்த துணியை போட்டு இழுத்து விடாட்டி ஒன்றும் இல்லை, அதை கூட சகிச்சுக்கலாம், சத்தம் போட வேண்டான்னு சொல்லுங்கள். ஒரு காஃபி வேணும்னா கூட நம்ம கிச்சனில் நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கிறோம், நாங்கள் 4 பேரும் பகிர்ந்து வேலை செய்கிறோம், குக்கே இருந்தாலும் குக்குக்கிட்ட வீட்டை கொடுத்துட முடியாது. கணவருக்கு என்ன வேணும், வயசானவருக்கு அவருக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும், அவருக்கு எது பிடிக்குமோ செய்யணும். ஸோ எல்லாருக்கும் பொதுவாக இங்கே செய்ய முடியாது, அவங்கவுங்க விருப்பமானது கேட்பாங்க, அல்லது அவங்க உடல்நல தேவைகளை பொறுத்து நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நாங்கள்லாம் செய்கிறோம், அவளையும் வர சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு தெரியாது, சமைக்க தெரியாது, பரவாயில்ல கற்றுக்கட்டும், அட்லீஸ்ட் கூட வந்து இருந்தாலும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு பில்டப் ஆகும். நான்லாம் போக மாட்டேன், அப்பா நீ இதெல்லாம் சொல்லாத, நீ முதல்ல வண்டி அனுப்பு, நான் அங்கே வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. அப்புறம் 2-3 தடவை உன்னோடு தானே இருக்காங்க, உன்ன மாதிரி தானே அவங்களும், எங்கள் அண்ணி பாரு வயிற்றில் ஒரு 6 மாதம் இருக்கும், குழந்தையோடு இருக்காங்க, ஆனாலும் ஒரு நிமிஷம் ஓயிறாங்களா பார்த்தியா, காலையில் எழுந்திரிச்சு யார் யாருக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, ஏன் நீ உங்கள் அண்ணியை வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டு ஆடி போயிட்டா மனுஷன். இனி இந்த பொண்ணை பற்றி நான் பேசவும் கூடாது, இவளை தொடக்கூட மாட்டேன். அப்போ ஒரு மிருகம், அண்ணிங்கிறவோ ஒரு தாய்க்கு ஒப்பானவள், அது என்னோட அம்மா, செகண்ட் அம்மா, என்னோட அம்மா கூடயா நான் என்னை வந்து சேர்த்து வச்சு நீ பேசுவ அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுது. சரின்னு என்ன பண்ணுறா, ஒரே வீட்டில் எல்லாம் பிரச்சனையாகி இந்த மாதிரி எல்லாம் அவள் பேசுகிறான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவங்க வீட்டிலேருந்து வந்து அவளை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு 1 or 2 months இருந்து அவளுக்கு நாங்கள் புத்தி சொல்லி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த பையன் கிளியராக சொல்லிட்டான், அப்பா எனக்கு இந்த பொண்ணு ஒத்து வரும்னு தோணலை, நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் வேணும்ப்பா. அப்பா நம்ம குடும்பத்தில் யாருமே டிவோர்ஸ் பண்ணவங்க இல்லை, ஒன்று பண்ணு, கொஞ்சம் பார்த்து சரி பண்ண முடியுமா பாரு, இல்லைன்னா நீ வேணால் தனி கொடுத்தன போய்க்கோ
அவள் அங்கே கத்தும்போது என் காதில் விழாது. நீ சரி பண்ணிக்கோ. ஏன்பா நீங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும், நான் மட்டும் அவகிட்ட போய் மாட்டிட்டு முழிக்கணுமா? நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இவ்வளவு நாளும் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு வக்கீலை போய் பாருங்கள், அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, அதன்படி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் நடங்க, பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, போய் இப்போதைக்கு வெளியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. ஸோ அந்த நபர் சொன்னதன் அடிப்படையில் இந்த அக்ஷய் என்னை வந்து சந்திக்கிறார். அப்போது சந்திக்கும் போது தான் நான் கேட்டேன், நீங்கள் அந்த பொண்ணை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் எல்லாம் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை மேடம் தெரியாது, அவங்க கொஞ்சம் ஹைஃபை சொசைட்டி மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கே அப்படின்னு. இல்லை மேடம் அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஸ்டேட்டஸ் வைஸு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, கொஞ்சம் எண்ணி பார்த்தோம்னா நாங்கள் அவங்களோட பெட்டர் ஃபுட்டிங்கில் இருக்கோம் மேடம். ஏன் இந்த அலட்சியம்? அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? இல்லை மேடம் அவள் வந்து என்னை மனுஷனாகவே மதிக்கலை. நான் இன்றைக்கி சொல்கிறேன் மேடம், மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 6 மாதம் ஆச்சு, எங்களுக்குள்ள தாம்பத்தியம் கிடையாது. அவள் வந்து என்னை ஒரு பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஐ ஹவ் பீன் ட்ரீட்டட் அஸ் அ டாக் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி ஏன் அப்படி சொல்கிறா? இல்லை மேடம் அடிக்கடி ஃபோனில் வேறு யார்கிட்டையோ பேசுகிறான். உங்கள் வீட்டு ஃபோன் தானே, நீங்கள் வந்து அங்கேயே அந்த ஃபோன்லேயே வந்து டேப் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்கள். இந்த வழக்கு வந்த போதெல்லாம் நமக்கு செல்ஃபோனெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு பெரியவர் சொல்லிடுறார். அதெல்லாம் செய்ய முடியாது, அது தப்பு, பாவம், நம்ம செய்யக்கூடாது. திரும்ப அந்த பையன் தேடிட்டு என்கிட்ட வராப்புல. அவர் வந்து கேட்குறாரு, மேடம் எப்படியாவது என்னை சேவ் பண்ணுங்க அப்படின்னா. ஐ ஹாவ் அ டவுட் மேடம், ஷீ ஹேஸ் சம் ரிலேஷன்ஷிப் வித் அ மேன். அப்படியா? சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை வைங்க, வச்சு பெங்களூர்லேயே அவங்க இருக்கணும். நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னு தெரியக்கூடாது, முதல்ல அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படி. ஸோ டிடெக்டிவ் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோவுக்கு காசு செலவாகும். இப்போல்லாம் நாள் கணக்கில் வாங்குறாங்க. ஒரு நாளை பார்த்தா சப்ஜெக்ட் வந்து லெஃப்டில் போனால், ரைட்டில் திரும்பினா, பஸ் ஏறினா, கார் ஏறினா, இந்த கடைக்கு போனால், இது வாங்கினா, இது மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக பார்த்தா அது மாதிரி இருக்கும். அதை உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் கூட ஆகலாம். அது வரைக்கும் நம்ம அந்த ஒவ்வொரு நாள் கணக்குக்கு செலவு பண்ணணும். அப்போ ஏறத்தாழ 1 மாதம் வாட்ச் பண்ணுறதுக்கு சொத்தழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இந்த பையன் வந்து ஒரு டிடெக்டிவை வச்சு. அப்போ தான் தெரியுது இந்த பொண்ணு அடிக்கடி வந்து அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிளப்புக்கு போகிறதும், இந்த பொண்ணே வந்து தண்ணி போடுறதும், தண்ணி போடுற சந்தர்ப்பத்தில் எல்லாம் வந்து யாரோ ஒரு நபர் கூட இருப்பதும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போட்டு தொகுத்து அந்த டிடெக்டிவ் அறிக்கையை 1 மாதம் கழித்து கொண்டு வந்து அவர் என்கிட்ட கொடுத்தார். இந்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளாது. அந்த நாள்லையெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போவும் அதில் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னாச்சு, கொண்டு வந்து கொடுத்தவுடனே அப்படியா இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். நானும் விசாரித்தேன் மேடம். எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்ச நபர்கள் அங்கேருந்து யார் இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட, அந்த கிளப்பில் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அந்த மாதிரியெல்லாம் கேட்டோம். தெர் இஸ் சம்திங் ராங் மேடம் வித் திஸ் உமன் அப்படின்னாங்க. சரி வாங்க, இப்போ இதை வச்சுக்கோங்க, இதுதான் அடிப்படை நமக்கு, இதை வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொண்ணுமே இருப்பேல அடல்ட்ரின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? தகாத உறவிலே இருக்கான்னு சொல்ல முடியுமா நாம்? அதனால் இதை வைங்க, பட் இதை போட்டு நம்ம வணங்க ஒரு கேஸை போடுவோம். ஸோ இந்த முறை நாங்கள் என்ன பண்ணால், அடல்ட்ரி கிரவுண்டில் தவறான திருமணத்தை மீறிய தவறான உறவு கொண்டு வாழ்தல் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்க முடியும். நார்மலாக இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகாது. பட் இந்த விஷயத்தினால நாங்கள் அந்த அதையும் கூடவே க்ரூயல்ட்டி கிரவுண்டையும் போட்டோம். என்ன மாதிரி க்ரூயல்ட்டி? கத்துறது, மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இந்த சந்தர்ப்பத்தில். இதெல்லாம் கேட்ட உடனே திகைச்சு போயிட்டார். ஐயையோ நம்ம பையன் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டோமேன்னு அவருக்கு அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கு கொண்டு போய் அப்போலோவில் அன்றைக்கி அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு நாங்கள் போட்டு க்ரூயல்ட்டி, மென்டல் க்ரூயல்ட்டி, மன ரீதியாக கணவனை ரொம்ப பாதிச்சிருக்கிறான். செக்ஷுவல் க்ரூயல்ட்டி, 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் கிடையாது.
எப்போ பேசினாலும் நீ ஒரு ஆம்பளையாங்கிற மாதிரி தான் வார்த்தையை பேசுகிறான். ஸோ வெர்பல் குரூயல்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இமோஷ்னலாக உணர்வு ரீதியாக என்னை ஒரு ஆண்ணு கூட மதிக்காமல் நீ வந்து எங்கள் அண்ணியை வச்சுக்கிறியான்னு கேட்குறான். அது எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்கும். என்னுடைய ஒரு அம்மா இல்லவோ அந்த அம்மா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி நாங்கள் அத்தனையுமா போட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டோம். கேஸ் நம்பர் ஆச்சு, நோட்டீஸ் அனுப்பணும் சார். நோட்டீஸ் அனுப்பின போது நோட்டீஸ் வாங்கலை சார். அந்த பொம்பளை நோட்டீஸ் வாங்கலை. 2 தடவை 3 தடவை போச்சு. போய் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம், நோட்டீஸ் போய் கையில் கொடுத்து வாங்கலைன்னா நீங்கள் வந்து நோட்டீஸை ஒட்டலாம். எங்கே அவங்க வீட்டு கதவில் ஒட்டலாம். ஸோ 2 மாதம் கழிச்சிருச்சு. 2 மாதத்தில் அவள் வந்து வாங்கலை. போய் நோட்டீஸை ஒட்டிட்டு வந்து நோட்டீஸை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த தேதி போட்டு அந்த இடத்துல ஒட்டப்பட்ட அந்த நோட்டீஸை பெய்லிஃப் பண்ணுவாங்க. அதை அந்த கோர்ட்டில் தான், கர்நாடகா கோர்ட்லேருந்து தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டு அது பக்கத்தில் பெய்லிஃப் ரிப்போர்ட் எழுதுறாரு. இந்த மாதிரி கர்நாடகா கோர்ட்டில் இந்த கோர்ட்லேருந்து இந்த வீட்டு அட்ரஸ்க்கு போய் நான் ஒட்டிட்டு வந்துட்டேன். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பு, எக்ஸ்பார்ட்டியாக ஒரு டிவோர்ஸ் ஆர்டரை நாங்கள் வாங்கினோம். அவளுக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை சார். அவள் இந்த கோர்ட்டுக்கு வர விரும்பலை. அதுதான் விஷயம். நம்ம போகலேன்னா என்ன நடந்துடும், இவன் எப்படி டைவர்ஸ் வாங்க நான் பார்த்துறான் அப்படின்னு ஏதோ ஒரு வக்கீல் சொல்லியிருக்க கூடும். அல்லது அவளே அப்படி நினச்சிருக்கக்கூடியும் ராங் அட்வைஸாக இருக்கலாம், அல்லது வேணும்னே செஞ்சுருக்கலாம். அவள் வரலை. அதனால் இதாகிடும். இப்போது டிவோர்ஸ் ஆன உடனேயே இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஒன்று கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு, தயவு செய்து இனிமேல் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்க. டைவர்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எங்களால் இதுக்கு மேலே அடியோ இடியோ வாங்க முடியாது. நாங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம். அதனால் நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு அந்த வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு. சொல்லிய அடுத்த நாள் வந்துட்டா சார் சென்னைக்கு வந்து பெட்டிஷன் போடுறா. செட் அசைடு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். ஒருதலை பட்சமாக தீர்ப்பளித்திருக்கிறீங்கல்ல, அது தப்பு. எனக்கு நல்ல கேஸ் இருக்குது. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, மஞ்சக்காமாலை நோய்க்கு நான் கிராமத்துக்கு போயிட்டேன். அதனால் என்னால் நோட்டீஸ் வாங்க முடியல. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் தாமதம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ ஒரு 60-77 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் போட்டு பெட்டிஷன் போடுறான். என்ன மேடம் மறுபடியும் வந்துட்டாளே மேடம் அப்படின்னு. வந்தால் நல்லது தானேப்பா. இது இன்றைக்கி வந்திருக்கா, 1 வருஷம் கழித்து வரலாம். நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு கூட அவள் வரலாம். இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு போட்டு உன்னை வறுக்கலாம். அதை விட இப்போ வந்திருக்கால, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி. அப்புறம் கோர்ட்டில் போட்ட போது நாங்கள் சொன்னோம். அப்போ தான் முதல்ல சொன்னோம், we have documents to show that she was leading an adulterous life. தப்பான உறவில் வாழ்வதற்கான இதற்கு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் கிளப்பில் தண்ணி போடும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு தனக்கு நெருக்கமான ஒரு ஆணு கிட்ட முத்தம் வைப்பதோ அல்ல ஆற தழுவுவதோ அதெல்லாம் நடந்துக்கக்கூடும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அதனால் we want to file that, அப்ஜெக்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துட்டா சார். பயந்துட்டா. நோ நீங்கள் இதை அலோவ் பண்ணுங்கள், நான் கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாப்புல. இப்போ அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கு என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நாங்கள் 2 குடும்பத்தையும் வச்சு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. இந்த பொண்ணோட கூட வந்திருந்தா இவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. ஜட்ஜு சொன்னாங்க, நல்ல அருமையான ஜட்ஜு, மேல் ஜட்ஜு தான். அவர் சொன்னார், இந்த பாருமா, ஒன்றா நீ சமரசமாக தீர்வு காணுட்டு போகணும். இல்லைன்னா இது நிரூபிக்கப்பட்டால் இது வாழ்நாள் முழுக்க உனக்கு ஒரு அழியாத கரும்புள்ளியாக இருக்கும். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தட் அண்ட் தென் டேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 20 நாள் வாய்தா போட்டார். முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வாய்தாக்கு வருகிற பொழுது அந்த பொண்ணு, அவங்க வீட்டில் ஒரு 2 ஆண்கள் பெண்கள் எல்லாருமா வந்தாங்க. அப்போது இந்த பையன் பயந்துட்டான் சார், அக்ஷய். அது ஒரு ராட்சசி, இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாது, நீ என் பக்கத்தில் வந்து நில்லு, அவ்வளோதான், நம்ம பார்த்துக்கலாம். அப்போ சொல்லும்போது இப்போவும் கூட ஆதாரபூர்வமாக எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் நான் இதை பேசுகிறேன். ஆனால் அந்த பொண்ணு இது இருக்கக்கூடாது, தன் பேர் கெடக்கூடாதுன்னு நினச்சதுன்னா நீங்கள் ஐயா, நீங்கள் வந்து உங்கள் சேம்பரில் வச்சு இந்த பெண்ணையும் ஆணையும் வச்சு பேசுங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேசுங்க.
பேசிட்டு ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னா, என் மேலே எந்த குறையும் இல்லாமல் இருந்தால் போதும், நான் டைவர்ஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி வந்தால், நான் இவங்க மேலே களங்கம் சுமத்த நான் ரெடியாக இல்லை. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். நான் என்னுடைய கிளையண்ட்டுக்காக நான் பேசுகிறேன். என்னுடைய கிளையண்ட்டு இதிலிருந்து வெளியே வரணும் விவாகரத்தை வாங்கிட்டு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இந்த குடும்பத்தில் யாரும் அவங்கள ஏற்றுக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த புருஷன் அவங்களோட போய் வாழ போகிறது கிடையாது. நல்ல ஜட்ஜு. அதனால் அவர் என்ன பண்ணார், அடுத்த அதர் சைடு அட்வொகேட்டை கேட்டு, மேடம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், அதுதான் சார் சரியாக இருக்கும். இந்த இதிலெல்லாம் வாங்கினா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் கூட ஆகாது சார். ஆமாம், அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் இது தப்பு, அதனால் இவளை சிரச்சேதம் பண்ணணும்னு ஒன்றும் யாரும் சொல்லலைல்ல. பேசுங்க. அது எது நான் கூப்பிட்டு பேசணும்? நீங்கள் பேசுங்க. நீங்கள் அட்வொகேட் தானே, 2 அட்வொகேட்டும் உட்காந்து பேசுங்க. 2 பேரண்ட்ஸை வச்சு பேசுங்க, பார்ட்டிஸை விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வராந்தாலேயே, அப்போல்லாம் அவ்வளவு வசதி இல்லை, அந்த வராந்தாலேயே நின்றுக்கிட்டு பேசும்போது அந்த அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா டபால்னு என் காலில் விழுகிட்டு வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கும் வயசு இருக்கும், அந்த அம்மாவும் வயசானவங்க தான். ஆனால் அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது தன் பொண்ணு தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு தெரியுது. அம்மாம்மா நீங்கள் காலெல்லாம் விழாதீங்க, ஏந்திருங்க, என்ன வேணும் சொல்லணும். நான் இங்கே படிதிக்கிறதுக்காக வரல, என்னோடய வேலை வழக்கறிஞர். அந்த தொழிலில் நான் என்னுடைய கிளையண்ட்டை காப்பாற்றணும் வந்திருக்கேன். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு இல்லை. நீங்கள் வேணால் ஒரு 2 ஃபோட்டோ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி காட்டினேன் பாருங்கள். அந்த அம்மா தலையை குன்னிருச்சு, எனக்கு எதுவுமே வேண்டாமா. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட மாப் கேளு, மாப் கருவன்னு என்னவோ சொல்வீங்களே ஹிந்தியில், அதனால் நீ மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு. அப்போது இந்த பக்கத்தில் இருந்த பெரியவங்களில் 2 பேர் சொல்லிட்டாங்க, யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன மன்னிப்பு கேட்டாலும் இனி அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. எங்கள் பையன் பட்ட அவமானம் போதும், எங்கள் குடும்பம் பட்ட அதிர்ச்சியும் எங்களுக்கு போதும், கூடாது. அப்புறம் உட்கார வச்சு பேசினோம். அவங்க டிவோர்ஸ்க்கு ரெடினாங்க. இவனுக்கும் என்ன வேணும், அவள் அடல்ட்ரியில் கொடுத்தா என்ன, வேறு இதில் கொடுத்தாங்க, எனக்கும் டிவோர்ஸ் தான் வேணும். அதனால் பேசும்போது இவளுடைய நகையெல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கா, அதை கொடுத்துடணும். இவங்க கல்யாணத்தில் அந்த பொண்ணுக்காக வைரத்தில் அட்டிகை செஞ்சு போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இதெல்லாம் கொடுத்துடணும். அங்கேருந்து இவங்க திங்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரல. ஆனால் கல்யாண செலவு 2 பேரும் சமமாக பங்கிட்டதுனால செலவு கொடுக்க தேவையில்லை. அதே போல் அதை விட மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி தவறான நடத்தையில் விவாகரத்துக்கு வந்திருக்கிறதுனால எந்த காரணம் கொண்டும் அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது. அதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. நோ மெயின்டெனன்ஸ், நோ பர்மனெண்ட் அலிமனி, நிரந்தர ஜீவனாம்சம் கிடையாது, கல்யாண செலவு தொகை கிடையாது. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறதாக இருந்தால் குற்றச்சாட்டுக்கள் இல்லாமல், ஏன்னா நாங்கள் 2 கிரவுண்டில் போட்டிருந்தோம். ஒன்று அடல்ட்ரி, இன்னொன்று க்ரூயல்ட்டி. இந்த 2ஐயுமே எடுத்துட்டு மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி நாங்கள் முடிப்போம். அந்த அடிப்படையில் அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டு பெட்டிஷனை அலோவ் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, தப்பு ஒரு தரைப்பட்சமாக ஆம்பளைக்கு தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, பெண்கள் தான் இல்லை. 2 பக்கமும் நிறையும் குறையும் இருக்கும். அந்த நிறை குறையோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது தன்னுடைய குறைகளை எவன் ஒருவன் சரி செஞ்சுக்கிறாங்களோ, எவள் ஒருத்தி சரி செய்து கொள்கிறாளோ, அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இவ்வளவு கொடுமையை செய்த ஒரு பெண், இவ்வளவு தப்பான நடத்தி உள்ள ஒரு பெண் அந்த குடும்பத்தையே சிதைச்சிட்டு தன்னுடைய கணவனை நீ அண்ணியை வச்சிருக்கியான்னு கேட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கிற பொழுது தான் பெண்கள்லாம் ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு, பெண்கள் எவ்வளவு குரூரமாக நடக்க முடியும் அப்படிங்கிறத, இந்த குரூரமான நடத்தைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வழக்கை நான் பார்த்தேன். பட் அக்ஷய் அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக, உண்மையிலேயே எப்போவாவது சென்னை வந்தாங்கன்னா கட்டாயம் என்னை பார்த்துட்டு போவார். அப்படி நான் கோர்ட்டில் இருக்கேன், என்னால் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் கூட, ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ, நான் இப்போ லைஃப்பில் நல்லா இருக்கேன், யூ ஆர் லைக் எ காட் டு மீ அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் எங்கேயாவது நாங்கள் அந்த மாதிரி பார்க்க நேர்ந்தாலும் அதே அன்போட சந்தோஷத்தோட மரியாதையாக பேசுவாங்க. அவங்க அப்பா அம்மாவுமே எனக்கு கடிதாட்சி எழுதி ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டில் எப்போ சாப்பிட வரீங்க சொல்லுங்கள்,
நாங்கள் உங்களை அவ்வளோ மதிக்கிறோம். நீங்கள் இது எதுக்காக நான் சொல்லிக்கிறேன்னா, இது செல்ஃப் போர்ட்ரேயல் கிடையாது. ஸோ அவ்வளவு நன்றி நமக்கு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களும் அந்த பொண்ணை நினச்சிருந்தா இல்லை இதை போட்டு உன் மானத்தை வாங்குவேன், என் குடும்பத்தை மானம் அந்த மாதிரி சொல்லலை. தே வேர் ஆல்சோ வெரி டீசென்ட். ஸோ இந்த வழக்கு கூட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வழக்கு. இதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நபர்கள் நம்முடைய நம்மிலேயே சில பேர் இருக்கலாம், நமக்கு மத்தியில் இருக்கலாம். அதனால் அவர்கள் அந்த நிறைவான குணங்களை கொண்டு வாழ்வதும் குறைகளை மாற்றுவதும் ரொம்ப அவசியம்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். நிச்சயமா மேம், இது எது மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான வழக்காக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேடம். இது நல்லா இருக்கே தமிழ், எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரி. ஓகே சரிங்க, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.